கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தி தலைப்பு சீஷர்கள், டிசைபிள்ஸ். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ராஜாவம் மாளிகையில் ரப்பகலயமர்ந்திருப்பேன், இயேசு ராஜாவம் மாளிகையில் ரப்பகலயமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரா மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயர மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான், உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே, உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே, பரிகாரியே பலியானிரே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான், எங்கும் நிறைந்த யெகோவாயலேகிம் ஆராதனை உமக்கே, எங்கும் நிறைந்த யெகோவாயலேகிம் ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே யெகோவா சிற்றேகேனோ ஆராதனை உமக்கே, எங்கள் நீதியே யெகோவா சிற்றேகேனோ ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் பிரைஸ்லாட், லீலா பிரைஸ்லாட். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய செய்தியை தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு தலைப்பு சீஷர்கள். சீஷர்கள், இங்கிலீஷ்ல டிசைபிள்ஸ். முதல் கேள்வி, யார் சீடன்? இது ஒரு கேள்வி. யார் சீடன் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவை உடையவன் சீஷன். ஒரு சிலர் இண்டிபெண்டா இருப்பாங்க. இது என்னுடைய நோக்கம், இது என்னுடைய பார்வை, நான் இதை இப்படி பார்க்கிறேன். அவங்களுக்கு சீஷன் கிடையாது, அவங்க டிசைபிளாக மாற முடியாது. சரி, இந்த சீஷன்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், எழுதிக்கோங்க. MATHE நல்ல ஒரு கோடு, இன்னொரு TES, ரெண்டு இ மேலையும் கோடு போடுங்க. மேட்டிட்டிஸ். இந்த மேட்டிட்டிஸ்ல இருந்து தான் மேத்தமேட்டிஸ் வந்துச்சு. எல்லா கிரேக்க வார்த்தையில இருந்து தான் இங்கிலீஷ் வார்த்தை வந்துச்சு. மேத்தமேட்டிஸ் அப்படின்னா கணக்கு. ஒரு கணக்கு நீங்க போடணும்னா ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 அந்த ஸ்டெப்பை கரெக்டா போட்டா ரிசல்ட் கரெக்டா இருக்கும். அதுபோல சீஷன்ங்கிற ஒரு நபர் தன்னுடைய குருவை எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா 1 2 3 4 5 அப்படின்னு வரானோ, அப்ப அந்த குரு கூட இருந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த சீஷனுக்கு கிடைக்கும். சோ முதல் கேள்வி திரும்ப சொல்றேன், யார் சீடர்கள்? குருவை உடையவன் சீஷன். இரண்டாவது கேள்வி, சீஷன் எதற்காக குருவிடம் வந்திருக்கிறார்? எதற்காக குருவிடம் வந்திருக்கிறார்? கற்றுக்கொள்ளுவன். இப்ப கற்றுக்கொள்ளுகிறவன் தான் சீஷனாக மாற முடியும். திரும்ப சொல்லணும், MATH, மேட், இ மேல ஒரு கோடு, TES, மேட்டிஸ், MATHETES, மேட்டிஸ். சரி, அப்ப இந்த மேட்டிஸ்ல இருந்து தான் மேத்தமேட்டிஸ். முதல் கேள்வி, யார் சீஷன்? குருவை உடைய சீஷன், நம்பர் 1. இரண்டாவது, கற்றுக்கொள்ளுபவன் சீஷன். அவன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, யாரால் சீஷன் ஆக முடியாது அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், சீஷன் ஆக முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வேதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் சில சத்தியத்தை போதித்துக் கொண்டே இருப்பார். அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த சத்திய ஆண்டவர் எனக்கு தெரியும், வேதத்தின் ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டா தான்
கிடைக்கும். சரி, இன்னைக்கு நான் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். இதுவரை எனக்கு தெரியும். பாப்போம். இது சாம்பிளாக சொல்றேன். இது செய்திக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். கண்மலையிலிருந்து மேத்தமெட்டிஸ், THE, ரைட், வெரி குட், மேத்தமெட்டிக்ஸ், ரைட். கண்மலையிலிருந்து தண்ணி வரணும். என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீயும் உன் சகோதரனுமாகிய ஆரோன் சபையாரும் கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது தண்ணீர் கொடுக்கும். சரி, அடுத்து பாருங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்துக்கொண்டு வந்தார். மோசே கரத்துல கோல் கிடையாது. கோல் எங்க இருக்குன்னா ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள கோலை வச்சிருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். சரியா, எடுத்து வந்தார். மோசேயும் ஆரோனும் சபைக்கு கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே கலை கேளுங்கள் என்று சொல்லி தண்ணீர் புறப்பட தன் கையை ஓங்கி கண்மலையிலே தன் கோலினாலே 2 தரம் அடித்தான். ஆண்டவர் பேச சொன்னார். அவருக்கு நல்லா தெரியும், அடிக்க சொல்லல, அடிக்கிறதுக்கு கோல் தேவையில்லை, நீ பேசுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா சும்மா இருந்த மோசே, போ உன் கோலை கொண்டு வானாரு. இப்ப கையில கோல் இருக்கு, முன் அனுபவம் இருக்குது. அந்த கோலை வச்சு அடிச்சானா தண்ணி வரும்னு சொல்லி ஏன் ஆண்டவர் மோசைய போய் கோலை எடுத்துட்டு வர சொன்னார்? தெரியாது. அவ்வளவுதான், நமக்கு தெரியாது. சொன்னாரா செய்யணும், சொன்னதை செய்யணும். இதான் சீசனுடைய கட்டளை. மோசே கரெக்டான சீசனா இருந்தால், சீசனா இல்லை நான் சொல்ல மாட்டேன், என்ன செய்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கொண்டு போவ, ஆனா அதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இது இன்னைக்கு எனக்கு கிடைச்ச விளக்கம். ரைட், பாப்போம். 2 காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சீசன் என்பவனா அவனுக்கு ஒழுங்கு தேவை, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த செய்தியை நம்ம யோவான் 1வது அதிகாரத்திலிருந்து இதை நம்ம ஆரம்பிக்க போயிடும். யோவான் 1வது அதிகாரத்துல சீசர்ல பாக்குறோம். நம்ம யாரை பாக்குறோம்னா யோவான் ஸ்நானகனுடைய சீசர்ல பாக்குறோம். யோவான் 1வது அதிகாரம் 35வது வசனம். மறுநாளே யோவானும் அவனுடைய 2 சீஷர்களும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை யோவான் ஸ்நானன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அப்படி சொன்னதை அந்த 2 சீஷர்கள் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார். சரி, இதான். அப்ப இவ்வளவு நாளும் யோவான் ஸ்நானனுக்கு டிசிஷனா இருந்த 2 பேர் யோவான் ஸ்நானனை விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி போறாங்க. காரணம் என்னன்னா, அவனுடைய குருவுடைய வாயிலிருந்து வருது, இதோ தேவா ஆட்டுக்குட்டி. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். என்ன தேடுகிறீர்கள்? இப்ப இந்த கான்வர்சேஷனை யாராவது ஒரு ஆள் இதை ஆரம்பிக்கணும். குவைட்டா இருக்கு. 2 பேரை விட்டுட்டு வந்துட்டாங்க. இதை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் இந்த கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன தேடுகிறீர்கள்? என்ன தேடுகிறீர்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை தேடுவார்கள். இந்த பரிசேயர்ங்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க எதை தேடுவார்கள் அப்படின்னா, ஓய்வு நாள் சட்டம். சட்டத்தை தேடுறது யார்? பரிசேயர். வாசிப்போமா? மத்தேயு 12வது அதிகாரம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளிலே பயிர் வழியா நடந்து போகலே சீசர்கள் பசியா இருந்து கிடந்தாங்க. பரிசேயர் அதை கண்டு அவங்களுடைய நோக்கம் எதை தேடுவார்கள்னா, எங்களுக்கு சட்டம் ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்தை தான் இப்பெல்லாம் சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. போயா, மத்தேயு 12வது அதிகாரம் வாசிக்கிட்டு இருக்கேன். 2வது கேட்டு, ஒரு சீசனை குருவை பின்பற்றுவதற்கு நோக்கம் இருக்குது.
ஆனா இந்த பரிசேயர்கள் எதை தேடுவார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்க, சட்டம். எங்களுக்கு சட்டம் தான் முக்கியம், எக்கடி கெட்டுப்போ. புரியுதா? ரைட். ஓய்வு நாள் செய்யக்கூடாது. 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்திய 12:10. அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்பொழுது ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குறது நியாயமா? அப்ப இந்த ஓய்வு நாள் சட்டத்தை தேடுற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க பரிசேயர். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 சீஷர்கள் தங்கள் பின்னாடி வராங்க. கேட்கிறார், நீ எதை தேடுற? சட்டத்தை தேடுறியா, என்னுடைய போதனையை தேடுறியா? அதான் எதை. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, யோவான் 1வது அதிகாரம் 38வது வசனம், பின் சிறிது என்ன தேடுகிறீர்கள் என்றார்கள். என்ன தேடுகிறீர்கள்? சரி. அடுத்து இதை தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது சதுசேயர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த சதுசேயர் எதை தேடுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 8வது வசனம். இந்த சதுசேயர்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசை, தேவதூதர்கள் கிடையாது அப்படிங்கிற சாதிக்கிறவர்கள் இவங்க எதை தேடுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவர். பவர் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு அதிகாரம், ஒரு மினிஸ்டருக்கு ஒரு அதிகாரம், ஒரு போலீஸுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, கலெக்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த மாதிரி சதுசேயர் அதிகாரத்தை தேடுற ஒரு கூட்டம். லூக்கா 20வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 20:20. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவர் பேச்சிலே கூட்டம். அப்ப இவங்க அரண்மனையிலிருந்து உள்ள பவர்ஃபுல் பீப்புள். இவங்க இயேசு என்ன வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கவனிச்சு கேட்டு இதை அங்க போட்டு கொடுத்து அவர் அரஸ்ட் பண்றது. இப்ப பரிசேயர் சட்டத்தை தர்றாங்க, சதுசேயர் உயிர்த்தெழுதல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு பவர் வேணும், பவரை தேடுற ஒரு கூட்டத்தை பார்க்கணும். அப்ப அடுத்து ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதர். எங்கே தங்கி இருக்கிறீர்? எங்கே தங்கி இருக்கிறீர்? இந்த கேக் வேற இதுவரை அவர் எனக்கு எதை தேடுகிறீர்கள் கேட்டதுக்கு என்ன சொல்லணும்? நாங்க பவரை தேடுறோம், சட்டத்தை தேடுறோம், அல்லது உங்கள்கிட்ட இருந்து நாங்க போதனையை தேடுறோம்னு சொல்லணும். ஆனா எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார்? 39வது வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். வந்து பாருங்கள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வா, உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு கிடைக்கும். ஒரு சிலர் இடத்துல வந்தா அநியாயத்துக்கு தப்பா. சில வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவி தம்பி ஒரு டாக்டர், அப்ப அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க அம்மா அப்பா 2 பேரும் துபாயில இருக்காங்க, இவர் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கார். எங்க அண்ணனும் அண்ணியும் சர்ப்ரைஸா வீட்டுக்கு போறாங்க. இவன் வெளியில வந்து பார்த்தான், சேட்டா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி எங்க அண்ணனையும் அண்ணியை வெளியே நிப்பா வச்சுட்டு எங்க அண்ணன் உள்ள போயிட்டாரு. பார்த்தாரு, அலங்கோலத்தை பார்த்தாரு. சாராய பாட்டில், சிகரெட்டு, டப்பா, எல்லாம் கிடக்கு. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் டப்புன்னு எதை எங்க தள்ளனான்னு எங்க அண்ணன் சொல்லி ஆச்சரியப்படுறான். அப்புறம் மேஜிக் மாதிரி இருக்கிறான். நான் உள்ள போய் பார்த்த ஒரு கன்றவே இல்லை உங்க அண்ணன் உள்ள வரும்போது. அப்ப அவரால் தைரியமா சொல்ல முடியுமா? வந்து பாருங்க சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் அப்படிங்கிறார். இந்த வந்து பாருங்கள்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த யூதர்கள் இதை அவள் லேசர் நம்ப மாட்டாங்க, பார்த்த அளவுலயே நம்ப மாட்டாங்க. அப்ப நான் இங்க 2 பேரும் இவ்வளவு யோவான் ஸ்நானனுக்கு சீஷரா இருந்தோம், யோவான் ஸ்நானோட கூட தங்கி இருந்தோம். இப்ப நாங்க உங்களோட தங்க முடியுமா? தங்குறதுக்கு உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு? நாங்க தங்கி பார்த்தா தான் நம்புவோம். சரி, அதனாலதான் எதை தேர்தல் உடனே நம்புறாங்க. சரி, இப்ப குருவுக்கும் சீஷருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும்? உறவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு தடை அப்படின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. அதாவது தடைங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா,
முன்னாடியே ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி தான் தரேன். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு 2000 திருப்பத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது. அங்க செய்தி சொல்லுவாங்க. குறிப்பா பிரதர் சாம் ஜெபத்தை தான் அதை லீட் பண்ணுவார். இன்னும் நிறைய ஊழியர்கள் வருவாங்க. நானும் என் மனைவி 3 நாள் அங்கே தங்கி இருந்து இந்த செய்தியை கேட்டுட்டு வரோம். அப்ப விருதுநகர்ல இருந்து ஒரு தம்பி இந்து பையனாக தான் ரட்சிக்கப்பட்டு அங்கே இருக்கான். அப்ப அவன் என்னைய கண்டுபிடிச்சிட்டான். டாக்டர் நீங்க லைசன்டர்ல ஆச்சரியமா இருக்கவங்கள பார்க்க நான் வணக்கம்லாம் வச்சான். என்ன இன்ட்ரோடியூஸ் வச்சான். சில மாதங்களுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை நான் பார்த்தேன். தம்பி இன்னும் அங்கதான் இருக்காரா? அவர் எதுக்கு அங்க இருக்காருன்னா அந்த ஊழியக்காரர் வந்து சீசனாக கற்றுக்கொள்றதுக்காக அங்க இருக்கார். இதுக்கு என்ன சீசனா கற்றுக்கொள்றதுக்கு, தங்கி இருந்து கற்றுக்கொள்றதுக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க, டாக்டர் அவர் வாழ்க்கையில சாட்சி சரியில்லை டாக்டர். என் பையன் அங்க இருந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்துட்டு, அம்மா நான் இங்க தொடர்ந்து இருந்தேன்னா நான் இயேசுவே நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். அப்படி ஒரு மோசமான வாழ்க்கைய அவர் இந்த குடும்பத்தில் அவர் நடத்துறாருமா, ஓடியே வந்துட்டான். பார்த்தீங்களா, தங்கி இருக்கும்போது ஓடி போயிட்டாங்க ஒரு சிலர். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கி இருந்து என்ன நடந்தது அப்படின்னு அன்றைய தினமே அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 41 வசனம், மேசியாவை கண்டோம். மேசியா கிறிஸ்து. தங்கி இருந்த உடனே அந்த சீஷர்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அது என்ன வெளிப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா கேட்ராக்ட், புரை அப்படிங்கிறார். நினைத்தோம்னா நம்ம ஒரு சிலர் வந்து நம்ம முன்னாடி ப்ரீஃபிக்ஸ்ட் போய் வச்சிருப்போம், இந்த ஆள் சரியில்லைன்ட்டு. ஆனா வந்து தங்கி இருக்கும்போது தான் அந்த குறை கேட்ராக்ட் நீக்கப்படும். சரி, இந்த கேட்ராக்ட் நீக்கப்பட்ட ஒரு ஆள் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுவரை அவர் கண்களில் புரை இருந்துச்சு. அந்த புரை வெளியே விழுந்துச்சு. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18வது. சவுலா இருக்கும், அவன் கண்ட ஒரு கேட்ராக்ட் புரை இருந்துச்சு. இந்த புரை என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களை அழிச்சிடணும், அவங்க இருக்கவே கூடாது. எவ்வளவு கிழவு கிறிஸ்தவர்களை நம்ம கொலை செய்யறோமோ அவ்வளவு தூரத்துக்கு பிதாக்க நம்ம நல்லது செய்யணுங்கிற ஒரு புரை கேட்ராக்ட் அவர் கண்ணில் இருந்துச்சு. அது இருந்தவரை அவரால் பார்க்க முடியல. ஆனா அந்த ஆண்டுடைய ஒளி வந்த உடனே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18. அப்போஸ்தலர் 9, உடனே அவன் கண்கள் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்றான். அந்த சீசருடைய கண்கள்ல புரை இருக்கக்கூடாது. புரைங்கிறது புரியுது அவங்களுக்கு. புரைங்கிறது என்ன திரும்ப நான் சொல்றேன். ப்ரீஃபிக்ஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லி பைபிள் இங்கிலீஷ் புக்ல ப்ரீஃபிக்ஸ்னா, இந்த அளவு பத்தி எனக்கு தெரியுங்களா, இவன் எவ்வளவு மோசமா எனக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி அது ப்ரீஃபிக்ஸ்ட். என்னை குறித்த ஒரு ப்ரீஃபிக்ஸ்ட் ஒரு காரியம் இருந்துச்சு. உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்றேன். என்னுடைய ஒரு சீசி, அது பேர் கோட் ராஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல இருந்து வர்றான் அந்த பொண்ணு. அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு, இவ பைபிள் வாசிப்பா, ஜோமன்ற பொண்ணு. அவங்க எல்லாம் இந்துக்கள். அவங்க அப்ப இங்க நல்லா கற்றுக்கொண்டா பைபிள் எங்கிட்ட. அந்த ஊர் அச்சம்பட்டி, அந்த ஊர் பேர் அச்சம்பட்டி. அந்த ஊர் பேர். ஒரு நாள் ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல ஒரு யாருக்கோ உடம்புக்கு முடியல. அப்ப அவங்க இந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏமா எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுமா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இவ பைபிளை தூக்கிட்டு போய் பைபிளை வச்சு சில வசனங்களை காமிச்சு வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றா. அப்போ ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டாரு. ஏமா இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? நீ ஏன் முன்னாடி வளர்ந்த பிள்ளை, நீ உங்க அம்மா எல்லாம் நல்லா இந்து பொண்ணு இல்லை. அப்போ சொன்னா, நான் லைசன்ஸ் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன், அங்க ஒரு டாக்டர் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. யாரு அந்த டாக்டர்? சுஜித் லைசன்ற அச்சங்குளம். மோசமானவன் இல்லை, அதனால எப்படி எனக்கு நல்லா தெரியுமே. அதனால பைபிளே தூக்க மாட்டாங்க. நீங்க பைய கேட்டா, நீங்க 2000க்கு முன்னாடி பாத்தீங்களா? 2000 முன்னாடி, 2000க்கு அப்புறம் நான் போகவே ரெண்டாவது பார்க்க. அப்ப இவ சொன்னா, இது வேற செஞ்சு டாக்டர்னு சொல்லி. இது வேற செஞ்சு டாக்டரா? அந்த ஆஸ்பத்திரி சரித்திரமே எனக்கு தெரியும். 3 பேர் தான் இருக்காங்க. சொன்னா, நீங்க சொல்றவரு வேற. ஆனா ரட்சிக்கப்பட்டு
பைபிளை தூக்கி எங்களுக்கெல்லாம் அவர் குரு, நாங்களாம் அவர் சீஷர்கள் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. ஓ அப்படியா, மாறிட்டாங்கறியா அப்படின்னு அதை வச்சுருக்காரு. அப்போ அது ஒரு அந்த ஆளுடைய ப்ரீஃபிக்ஸ்டு என்னன்னா விஜய் டாக்டர், அது உண்மை இல்லை, நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப மோசமான. ஆனால் இப்போ அந்த செதில் விழுந்துருச்சு. சரி, அப்போ அந்த செதில் இருக்கிற வரை நமக்கு சரியான பாதையில் நம்ம போக முடியாது. சரியான பாதையில் போகிறதுக்கு அது வெளியே போகணும். இப்போ மேசியாவை பழைய ஏற்பாட்டில் அநேகர் தேடிக்கொண்டிருந்தார்கள், நம்ம எல்லாரும் தெரியும். ஆனால் எல்லாரும் தேடினாங்க, ஆனால் பார்த்தது யார் அப்படின்னு இவர் மாத்திரம் பார்த்தார். சரி, இப்போ தங்கி கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தங்கி கண்டோங்கிறதுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை இந்த பாஸ்டர் சொன்னார். இந்த பாஸ்டர் யாருன்னா ஜோயல் பாஸ்டர், மதுரை வந்து சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால அதை எழுதி உங்களுக்கு இந்த செய்தியை நான் கொடுக்குறேன். நிக்கலோஸ் அப்படின்னு ஒரு ஆள், ரொம்ப நல்ல மனிதன், ரொம்ப நல்ல மனிதன். அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே கையில் கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார். அப்போ ஒரு வயதான ஆள் ரொம்ப பசியில் உட்காந்து அப்படியே அவர் மாத்திரை பார்த்தாலே ஒரு வேதனை இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு நபர்கிட்ட லேசாக பைய போய் ஒரு பேகை அங்கே வைக்கிறார். வச்சுட்டு பேசாமல் நைஸாக நடந்து போய் கொஞ்சம் தூரம் கழித்து பார்க்குறாரு, இது என்ன செய்கிறாருன்னு. அவர் இப்படி பார்க்குறாரு, இந்த பேகை திறந்து பார்க்குறாரு, சாப்பாடு இருக்குது. ஹவுஸ் ஹவுஸும் அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை ஒரு கையில் தூக்கி பார்க்குறாரு. இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இவர் யார் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோட்டு அவர் தூரமாக போயிட்டார். ஆனால் அங்கேருந்து ஒரு திரும்ப பார்க்குறாரு. இந்த நிக்கோலஸ் ஒரு நாள் ஆலயத்திற்கு ரொம்ப சீக்கிரம் உள்ள போகிறார். சீக்கிரம் அந்த ஆலயத்துக்குள்ள போன உடனே அப்போ ஒருத்தர் இவரை கையை அப்படி டக்குன்னு பிடிக்கிறார். பிடிச்ச உடனே என்ன நம்ம கையை யார் பிடிக்கணும்னு பார்த்தானா, அவங்க இந்த டயசிஸ்லேயே இந்த பிஷப், நம்பர் 1 பிஷப்பாக இருக்கிறவர் இவர் கையை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு, நிக்கோலஸ், என்னை தெரியுமா நிக்கோலஸ் அப்படிங்கிறாரு. ஐயா, உங்களுக்கு தெரியாது யார் யாருப்பா, நான் உங்களை பார்க்கணுன்னா பல முறை முயற்சி பண்ணியிருக்கேன், உங்களால் சாதாரண மனிதன் என்னால் பார்க்க முடியாது. இல்லை நிக்கோலஸ், நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், என்னுடைய பொறுப்பை நீ தான் செய்ய போற, உங்கள் பொறுப்பு ஐயா. ஆமாம், நாங்கள் நேற்று முழுவதும் ஜெபம் பண்ணி ஒரே ஒரு கன்க்ளூஷனுக்கு நாங்கள் வந்தோம். காலையில் யார் முதலாக இந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். காத்துக்கிட்டே இருந்த நைட்ல இருந்து நீ உள்ள வந்து அவங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. இந்த நிக்கோலஸ்க்கு அந்த ஒரு ஹை போஸ்ட் கிடைச்சிச்சு. ஆனால் அந்த அவ்வளோ பெரிய போஸ்ட் கிடைச்சாலும் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் அதே காரியத்தை செய்வார். இந்த நிக்கோலஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துமஸ் தாத்தா நிக்கோலஸ். சரி, இந்த நிக்கோலஸ் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரைட், இப்ப இந்த சீஷன் என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனம். எலியா ஓட்டத்தை ஓடும்போது சிக்கல் வந்துருச்சு. இயேசபேலுக்கு பயந்துட்டாரு. ஆண்டோட போதும் கர்த்தாவே, எனக்கு இதுக்கு மேலே ஓட முடியாதுட்டாரு. ஆண்ட உடனே உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எலிசாவை அபிஷேகம் பண்ண சொல்லிட்டார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனத்தில், அவ்விடத்தை விட்டு போகும்போது 12 ஏர் பூட்டிய உழுத சப்பானின் குமாரனாகிய எலிசா, சாப்பாத்தின் குமார். 12 ஏர் யார் வச்சிருப்பாங்கன்னா, இந்த ரிச்சஸ்ட் மேன் அவன் தான் 12 ஏர் வச்சிருப்பான். அவ்வளோ பெரிய இடம் இருக்கும், ஒரு ஏரை வச்சிட முடியாது, அதை வச்சு உழுதுட்டு இருக்கிறாரு. இப்ப எலியா என்ன செய்யறாருன்னா, சால்வையை தூக்கி போட்டுட்டு நீ என் பின்னாடி வா அப்படிங்கிறாரு. அப்ப என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலிசா அப்பொழுது அவன் இவனை கொண்டு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏர் மரமுட்டுகளால் அவளை சமைத்து, அப்ப தன்னுடைய வாழ் ஆதாரம் எனக்கு இது தேவையில்லைன்னு விட்டுறாரு. இப்போ ஒருத்தருக்கு எலிசா எலியாவுக்கு பின்னாடி போய் சீசனாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார்னா விடர், எதை விடணும் அதை விட்டார். நமக்கு அநேக நேரம் விடுறதுக்கு மனசு இருக்காது, விட்டாதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, எதை விட்டார் அப்படின்னு அவங்களுக்கு காமிச்சிட்டு. ஆனா ஒருத்தரால விட முடியல. அது யார் பாப்போமா? மார்க் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு
10வது அதிகாரம் 28வது வசனம். பேதுரு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷன். சந்தேகம் இருக்கா? இல்ல. பின்னாடி வர்றாரு. அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். பொழுது பேதுரு இயேசு நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின்னாடி வந்தோமே என்று சொன்னோம். எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின்னாடி வந்தோம் சொல்றாரு. ஆனா எல்லாவற்றையும் விட்டு பின்னாடி போனாலும் இயேசு சிலுவையில மரித்துட்டாருங்கிற நியூஸ் வந்த உடனே அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனம். சீமோன் பேதுரும் திதிமும் என்ன பண்றாங்க? சீமோன் பேதுரு 3வது வசனம், மற்றவர்களுக்கு மீன் பிடிக்க போகிறேன் என்றார். எலியா பின்னாடி பண்ண எலிசா மரத்தை வெட்டிட்டார். யார் மாடு கிடையாது. மாடெல்லாம் அடிச்சாச்சு, சமைச்சாச்சு, கொடுத்தாச்சு. ஆனா இவர் விட்ட வேண்டியதை விடல. பத்திரமா வளையதை வச்சிருக்காரு. எப்ப இயேசு மறிச்சிட்டாரா அதை தூக்கிட்டு மாட்டி வந்துட்டார். இப்ப சீஷர்னா விட வேண்டியதை விடணும், விடாம இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 16வது அதிகாரம் 16வது வசனத்துல 16-14 இவைகளெல்லாம் பொருளாசைக்காரர்களாகிய பரிசேயர் கேட்டு அவரை பரிசு. பொருள் ஆசை. நமக்கு பணம் தேவையா? எஸ், 100% தேவை. அது இல்லை நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும், நான் 365 நாள் வேலை பார்க்குறேன். காலையிலையும் ஆஸ்பத்திரிக்கு போயிருவேன், சாயங்காலம் போயிருவேன். காலையில போயிருவேன், சாயங்காலம் போயிருவேன். எதுக்காண்டி? பேஷண்ட் வராங்க, சம்பாதிக்கணும். அதை சந்தேகம் ஓசையெல்லாம் பார்க்கறது. ஆனா பொருள் ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளை ஏமாத்தி சம்பாதிக்கிறது. சீசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருள் ஆசை இருக்கக்கூடாது, ஆனா அவன் வேலை பார்க்கணும். சரி, இப்ப 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 5:14. இதே எலிசா தாங்க. பொருளாசை கிடையாது. அன்னைக்கு வச்சுட்டா எல்லாத்தையும். இப்ப நாகமான் இந்த சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுத்துட்டு 16வது வசனம், அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை, கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு வாங்க வேண்டாம் வருத்தனம் அவரு ஒரு சுகத்தை கொடுத்த அவன் சொல்றாரு, ஐயா இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கோங்க, நான் கார்ல விடுகிறான். நோ, வாங்க மாட்டேங்கிறார். பொருள் ஆசை விட்ட கிடையாது. ஆனா இந்த பொருள் ஆசை யாருக்கு இருந்துச்சுன்னா, அவனுடைய சீசனுக்கு இருந்துச்சு. அவன் சீசன் கேயாசி 27 அவசரம் பாருங்க. 2 ராஜாக்கள் 5:27. இது உண்மையான சீசன் கிடையாது. அதனால அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா, குஷ்டரோகம் வந்துச்சு. கேட்டாரா? கேட்கல. கேட்காமலே ஆண்டவர் கொடுத்தார். இவர் சீசனா? சீசன் தான். எஜமானுக்கு தெரியாமலே போய் காரியத்தை சாதிச்சிட்டாரு. ஆனா விட வேண்டியதை விட முடியல. விட வேண்டியதை விட முடியலன்னா அவனால் சீஷராக இருக்க முடியாது. சரி, இப்ப ஷார்ட்டா திரும்ப நான் சொல்லிட்டு இந்த செய்தியை நம்ம எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீசன்ங்கிறதுக்கு டெபினிஷன். யார் சீசன்? குருவை உடையவன் சீசன். இப்ப கேயாசிக்கு குரு இருந்தார். எலிசா தான் வாழ்க்கையில எந்த ஒரு டிஃபெக்டும் கிடையாது, கூடவே இருந்து பார்த்திருக்காரு. ஆனாலும் பண ஆசை சீசனாக மாற முடியும். 2வது, கற்றுக்கொள்ளுபவன் சீசன். இந்த கேயாசி எதை கற்றுக்கொண்டான்? பண ஆசைய. ஆனா கேட்டா எலிசாட்டு இருந்து கற்றுக்கொள்ளலாம். அவனுக்கு அந்த ஆசைய அவன் விடல. எஜமான் எலிசா சொல்லிருப்பாரா, எப்பா 12 ஏறுமாட நான் ஓட்டுட்டு தாயா வந்திருக்கேன்னு தெரியும். மனசுடைய நியூஸ் இருப்பான். ஏன்னா சத்திசேல் சொல்றாங்க பாத்தீங்களா, பொருளாசை உள்ள சத்திசேல் அதை கேலி பண்ணுவாங்க. ஆனா சீசனா இருக்குன்னா இதுதான். அடுத்து பாருங்க, சீசன்ங்கிறது என்னன்னா ஒழுங்கும் கிரகம், மேத்தமேட்டிக்ஸ். ஒழுங்கு தேவை, படிப்பையாக முன்னேற்றம் தேவை. இந்த கேயாசிக்கு முன்னேற்றம் கிடையாது, குஷ்டரோகம் வந்துச்சு. இதெல்லாத்துக்கு காரணம்னா உண்மையான சீசன் கிடையாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உண்மையான சீசனாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு முடிவு பரையந்தம் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.